யாருக்கு இந்த தேசம் செழிப்பான தேசமோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கானான் என்கிற செய்யூர் தேசம் அது செழிப்பான தேசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் இங்க இருந்தா தான் நான் நல்லா இருக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நீ அங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை. எங்க இருக்க வேண்டிய ஆளு? இங்க இருக்க வேண்டிய ஆள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீங்க எங்கே இருந்தால் உங்களை ஆண்டவர் செழிப்பாய் வைப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க போய் ஏதாவது பண்ணிட்டு அவனை குத்துது குடையுது அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. இதெல்லாம் மாமிசமான பாருங்க. ஒரு மனிதனுக்கு போனவருமே சொன்னேன், ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து மறையும். இதில் உங்களை வழிநடத்தக்கூடியது தேவ சத்தம் என்று ஒன்று வருகிறது. அதை கேட்டு நடக்கிறது. சத்தம் அவருடைய சித்தம் இல்லையா? அதை கேட்டு நடக்கணும். அப்ப சொல்றாரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை, அவரை எப்படி நான் பஞ்சத்தில எல்லாம் இருந்து காப்பாற்றி பல பிரச்சனையில் இருந்தெல்லாம் ஜெயத்தை கொடுத்தது போல உங்க அப்பாவுக்கு ஆபிரகாமின் தேவன் தான் ஈசாக்கின் தேவன் என்பதை அங்கே உறுதிப்படுத்துகிறார். சும்மா ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி புண்ணியம் கிடையாது இல்லையா? சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன் தான் ஈசாக்கின் தேவன் என்பதை புரிந்து கொள் அப்படின்னு. 4, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், கவனிங்க, எப்படி செல்வ சீமானானா, எப்படி மலடனுக்கு குழந்தை பிறந்தது, எப்படி வெள்ளி பொண்ணு உடையவனா இருந்தான், எப்படி அந்த தேசத்தில் மிக செல்வந்தனா இருந்தான். அதான் சொல்றாரு, என் வார்த்தையை கடைபிடித்தான், கீழ்ப்படிந்தான், என் வார்த்தையில் நடந்தான் என்பதை அங்கே உறுதிப்படுத்துறாரு. அப்ப நீயும் இப்படி இருந்தேன்னா உங்க அப்பாவை மாதிரி என்ன பண்ணுவ, ஆசீர்வதிக்கப்படுவ அப்படின்றதவ சொல்றாரு இல்லையா? 5, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டுங்க இல்லையா? 12வது வசனத்தை வாசிப்போம். 12, 13. ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில் எல்லாம் சொல்லுங்க, ஈசாக்கு தண்ணி இல்லாத பஞ்ச தேசத்தில் விதை விதைத்து எத்தனை மடங்கு அறுத்தான்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. எந்த வருஷத்தில்? எல்லாம் ஊரெல்லாம் காலி பண்ணி ஓடினாங்க பாருங்க, அந்த வருஷத்தில் இல்லையா? அப்ப உலகத்தான் மைண்ட் வேற, அவனுடைய எண்ணங்கள் வேற, அவனுடைய பார்வை வேற. இயேசுவை விசுவாசிக்கிறனுடைய எண்ணங்களும் பார்வையும் பேச்சும் அது வேற. அது தேவனை சார்ந்து இருக்கிறது. அதனால அங்க ஓடி இங்க ஓடி பிளப்பு நடத்துற விஷயம் கிடையாது இல்லையா? இருந்த இடத்துல இருந்தே அது சொல்றாரு, யாக்கோபே நீ இருந்த இடத்திலிருந்து வேரூன்றி பூத்து என்ன பண்ணுவாய், கனி கொடுப்பாய். இருந்த இடத்துல இருந்து. எந்த இடத்துல நமக்கு சாபமாய் பிசாசு தெரிவிக்கிறானோ அதே இடத்துல நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறான்.